மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் டிவிகே வெற்றி பெற்றுள்ளது. அதை பத்தின சில கருத்துக்களை பணமட்டை ராஜா அண்ணா அவர்கிட்டையும், காமெடி நடிகர், குணச்சித்திர நடிகருமான கோதண்டம் அண்ணங்கிட்டையும் அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம்ண்ணா. திமுகவோட பலம் எது, பலவீனம் எதுன்னு நினைக்கிறேன்? நம்ம வயசுலயே பெரியவர் நம்ம அண்ணன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டா நல்லா இருக்கும். இந்த மரியாதை அவரு குடுத்துருக்கணுங்க. எத்தனை வயசுல பெரியவர்னா என்ன வந்து வணக்கம் சொல்லி கேட்டுக்கணும். உங்களை தான் மதிச்சு கேட்டாரு, அதுலயே மரியாதை போயிடுச்சு. அவரு கேட்கலாம் இல்ல, நான் கேட்டுக்கிறேன். நீங்க சொல்லுங்க. நீங்க காம்பேர் கிடையாதுங்க. உங்களுடைய கருத்து சொல்றதுக்காக அவர் உட்கார வச்சு உங்களை கேட்டாருங்க. இதை விட அவர் காரி துப்பி இருக்கலாம் நேரடியாவே. அந்த அளவுக்கு அவர் என்ன கேட்பாரா இல்ல உங்களை கேட்பாரா? பக்கத்துல ஒரு பெரிய மனுஷனை விட்டு என்கிட்ட கேக்குறாரு, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன். இது நியாயங்க. வயசுல பெரிய இப்ப நம்ம 2 பேரும் கூட விட்டுலாங்க. இவர்கிட்ட கேளுங்க. நீங்க கேளுங்க. சொல்லுங்கண்ணா. திமுகவோட பலம், பலவீனம். திமுகவோட பலம் பாத்தீங்கன்னா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? அவங்க பலமே இல்லாத மாதிரி பலவீனமா ஆயிட்டாங்க. பலவீனமா ஆயிட்டு இப்ப இருக்கிற அந்த சீட்டு வச்சுட்டு அவங்க என்ன பண்ணலான்ற மாதிரி. ஏன்னா ரொம்ப வருஷமா அவங்க ஆண்ட கட்சி, ஆண்ட கட்சினால இப்ப அவங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பண்ணி இப்போ என்னங்க பேசுங்கிறாரு இவரு? என்னமோ பேசுங்க. அவர் என்ன கேள்வி கேக்குற, பதில் சொல்லுங்க. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசுற மறந்துட மாட்டானா? என்னங்க சும்மா இவரை ஏங்க கூட்டு வந்து உட்கார வச்சீங்க? எதை கருதுறீங்க? பலமா, பலவீனமா எதை கருதுறீங்க? பலவீனன்றது அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அவங்க வந்து அவங்களால வந்து அவங்க இது சப்போர்ட் பண்ண முடியல. டிவிகேக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாம. அது பலவீனமா? ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? அது பலவீனம் இல்ல, அவங்க வந்து எதிர்கட்சியா இருக்கிறதுனால. எதிர்கட்சியா வேலையில கூட்டு வந்து உட்கார வச்சு இது மாதிரி எல்லாம் கூட்டு வந்து மீன் குழம்பு சாப்பிட்டீங்களா? வாசம் அப்படி அடிக்குது. நீங்க கேளுங்க. பலம்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க பையன் வந்து சாப்பிட்டீங்களா இல்லையா? துணை முதலமைச்சர் இருக்காருல்ல, அவர் வந்து முதலமைச்சர் ஆகணுன்ற அந்த பலத்தினால அவங்க இது பண்றாங்க. அதனால அவங்க வந்து ஏடிஎம்கே கூட கூட்டு சேரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பலவீனன்றது பாத்தீங்கன்னா, பலவீனம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பலவீனம்னு சொல்ல போனா நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா, அவங்க வந்து டிவிக்கே வின் பண்ணிருக்காங்க, அவங்களை வந்து பலவீனமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, சிறப்புண்ணே. ஆனா கோதண்டண்ணே, அதே கேள்விதான் உங்கள்கிட்ட நான் முன்வைக்கிறேன். திமுகவோட பலம், பலவீனம் அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்கண்ணே. அவர் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? இல்ல, அதனாலதான் உங்கள்ட்ட மக்களுக்கு கொஞ்சம் விரிவா நீங்க விருதலா கொஞ்சம் சொல்லுவீங்க அப்படின்னு. நீங்க கேட்ட கேள்வி இப்ப எனக்கு புரியல. ஏன்னா அவர் சொன்ன பதில் பலம் பலவீனத்துக்கு ஒத்துப்பட்டு போற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்காக அவரு உண்ட மயக்கத்துல ஏதோ பேசணும்னு பேசி நிக்கிறாருன்னா நீங்க சொல்லுங்க, நான் ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க தூங்குங்க. திமுகவுடைய பலம் அப்படின்றது அண்ணாவால் தோற்றுவிக்கப்பட்டு ஒரு 75 ஆண்டு கால கட்சி. அது வந்து மிக பலம் அப்படின்றது கட்சியுடைய தலைமையில இருந்து இது வரைக்கும் கொள்கைகள் இதெல்லாம் வந்து பலம். பலவீனம் அப்படின்னு இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க, மினிஸ்டர்ஸுங்க ஜெயிக்கல, அதுதான் பலவீனம். யாரு ஜெயிச்சாங்கன்னு இருக்கு, எத்தனை பேர் ஜெயிச்சாங்கிறது கூட செகண்டரியா வைக்கல, அது ஆட்சி அமைக்க தான். எதிர்கட்சியா உட்காந்ததே ஒரு பலம் தான். ஆனா அங்க பலவீனம் என்னன்னா, மந்திரிகள் யாரும் ஜெயிக்கவில்லை. ஏன் மந்திரி ஜெயிக்கலாம் பலவீனம் அப்படின்னா, உள்ள கேள்வி எழுப்பணும். இப்ப யார் ஆட்சி ஆண்டாலும் ஒரு கேள்வி எழுப்பணும். என்னன்னு, இப்போ வந்து போக்குவரத்து துறை சார்ந்த ஒரு கேள்வி கேட்கணும்னா இவங்களுக்கு தெரியும் எத்தனை மண்டலம் இருக்கு, எத்தனை பஸ் இருக்கு, எவ்வளவு பழுதாகுது, எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், எவ்வளவு டீசல் போடுறோம், எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு இழப்பு வருது, எல்லாமே தெரியும். அதை சார்ந்த கேள்வி கேட்கறதுக்கு மந்திரிகளே இல்லை, எல்லா மந்திரியும் தோத்துருக்காங்களே, அது பலவீனம். திமுக கட்சி பலமாக இருந்தாலும் இந்த வகையில நான் பலவீனமா தான் பாக்குறேன். ஸ்ட்ரைட்டா உங்கள்ட்டே கேள்வி போயிடுறேன். ஏன்னா அவர் தூங்கி, அப்ப நாங்க சொன்னது சரியில்லைன்றீங்களா? ஸ்ட்ரைட்டா இருக்கிட்டே போறேன்னா இல்ல அவரு என்ன அசிங்கப்படுத்துறாரு. அது இருக்கட்டுங்க, இது பாருங்க. தூங்கிக்கிற ஆளு இதுலதான் நம்ம என்ன கேள்வி பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. யாரு எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? இல்ல 4 பேரு. நான் தூக்கம் வந்தா? சரி தூங்க. சரி நீங்க கேளுங்க. ஆனா தாவேகாவோட பலம், பலவீனம் அதை பத்தி கொஞ்சம். முதல்ல என்ன கேட்ட கேள்வி அவரை கேட்கவே இல்லை. அவருடைய ஒப்பீனியன் வேணுங்க. திமுகவுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு கேட்டீங்கல்ல. அவரு தாவேகாவோட பலம், பலவீனம் சொல்லும் போதே உங்களுக்கு திமுகவோட பலம் என்ன, பலவீனம் என்ன? உங்க வீட்டை பத்தி சொல்லும் போது இவரோட பத்தி தெரிஞ்சு பண்றது எதை வகைங்க நியாயம்? தாவேகாவோட பலம் தானே திமுகவோட பலவீனம். அப்படி கிடையாது. அவங்க கட்சி கொள்கை தலைவர் எல்லாமே வேற. இவரை என்ன கேட்ட கேள்வி கேளுங்க. திமுகவுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன? நீங்க எந்த கட்சினா? நீங்க? நாங்க எந்த கட்சியும் இல்லை சார், நடுநிலையாளரா கட்சி விமர்சகரா இருக்கேன் சார். உங்களுக்கு என்ன வருமானம்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது,
நான் வேற சில மீடியால ஒர்க் பண்றேன், அது மூலியமா இல்ல வரும். எந்த மீடியாலயும் நான் உங்களை பார்த்து இது மாதிரி வந்து சேனல் உட்காந்துக்கிட்டு இது மாதிரி தான் பண்றாங்க, அதான் அவங்களுக்கு எல்லாம் என்ன வருமானம்னு கேக்குறேன். அது வந்து எங்களுக்கு பேட்டா கொடுப்பாங்க பேசுறதுக்கு வரும்போது. ஏங்க வாய்க்கு எனக்கு வந்தபடியே இல்லைங்க, அடிச்சு பேசுவீங்க. அப்படிலாம் இல்லைங்க. நான் வந்து கருத்தா தாங்க பேசுவேன். அதனால பாதி சேனல் என்ன கூப்பிட மாட்டாங்க. கருத்தா இவங்க இந்த மாதிரி தூங்குற ஆள் தாங்க கூட்டு வச்சிருக்காங்க. சேனல்ல ஆள் இல்லைன்றதுக்காக இது மாதிரி அங்க கூட்டு வந்து. நீங்க தூங்குவீங்களா? சரி நீங்க கேள்வி கேளுங்க. இருங்க சரிங்க. ஒரு பதிலாவது சொல்லிடுறேன். சரிங்க, இருங்களேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப திமுகவோட பலம் பலவீனம் அண்ணன் கோதண்டன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ம், ம். அதே மாதிரி தாவைக்காவோட பலம் பலவீனம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தாவேக்காவோட பலமும் அது தலைவர் தான், விஜய் சார் தான். பலமும் பலவீனமும் அவரே தான் நினைக்கிறேன். என்ன காரணத்துக்காக பலவீனம் விஜய் சார் அப்படின்னு சொல்றீங்க? என்னன்னாக்கா பலம்னாக்கா அவரு முகத்துக்காக தான் வந்து இத்தனை சீட்டு வந்து வின் ஆயிருக்கு. ஏன்னா வந்து யாரு முகம் யார் இதுன்னு தெரியாமயே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். அதை வந்து வின் பண்ண வச்சிருக்காங்க. இப்போ வந்து பலவீனம்னாக்கா அவர் கூட இருக்கிறவங்க பலவீனம். எதனால பலவீனம் அவங்க கூட இருக்கிறவங்க அப்படின்னு? எப்படின்னா ஒரு பேர் அன்புல அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க ஒரு பேர் அன்புல அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னாக்கா இப்போ இடையில வந்து நம்ம ராயபுரத்துல வந்து ஒரு எம்எல்ஏ தாமுன்ற ஒரு இது பண்ணாருங்களே, அது என்ன பண்றாரு, கேக் வெட்டுறதுக்கு ஒரு பெரிய பட்டாக்கத்தி. பட்டாக்கத்தில வந்து கேக் வெட்டாரு. அது வந்து ஏற்கனவே வந்து அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நிறைய சட்டம்லாம் போட்டிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அது பண்ணது அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்றதெல்லாம் வந்து அவருக்கு பலவீனம். பலம்ன்றது அவர் முகத்துக்காகவே வந்து ஆள் யாரு என்ன கேண்டிடேட் யாரை நிறுத்தி வச்சிருக்காங்க என்ன எதுவும் இல்லாம மக்கள் அந்த அளவுக்கு ஒரு 1,75,00,000 மக்கள் வந்து அவருக்கு வாக்களிச்சிருக்காங்கல்ல, அதுதான் அவரோட பலமே. சரினா இப்போ 1 கோடி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, நீங்க சொல்றது சரிதான். 1,75,00,000. 75 லட்சம். ஆனா இப்போ யாரு என்ன எம்எல்ஏ யாரு என்னன்னு தெரியாமயே வாக்களிச்சிருக்காங்க விஜய் அண்ணா முகத்துக்காக. அது மட்டுமே ஆட்சிக்கு சிறந்ததானே? இல்ல அவரை நம்புறாங்க. விஷயம் என்னன்னாக்கா விஜய் அண்ணா நம்புறாங்களா? இல்ல நம்புறாங்க. இன்னொரு பிளஸ் என்னன்னாக்கா அவர் வந்தா நல்ல ஆட்சி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கலாம், எண்ணமும் இருக்கலாம். அவர் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் இருக்கலாம். அந்த வாக்குறுதி எல்லாம் வந்து அவரு நிறைவேற்றினா நம்ம தமிழ்நாடே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாநிலமா இதாகும்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லாமே தான். இப்போ நீங்க கேட்டதுக்கான ஒரு பதில் நான் இடையூறு மன்னிக்கணும். என்னன்னா நீங்க சொன்னீங்கல்ல எல்லாம் புதிய முகங்கள், அப்படி இருக்கும்போது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் இருந்த மந்திரிகள் எல்லாம் இப்பவும் மந்திரியா இருக்காங்க. அவர்கள் செய்யறதெல்லாம் எல்லாமே ஏளனமா தான் இருக்கு, பல விஷயங்கள். அது நான் வந்து குறிப்பிட்டு அது தவறுக்காக சுட்டி காட்டல, தர்மாகோலை வச்சு இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க காலத்திலேயே மினிஸ்டரா இருந்தார். இது வந்து என்ன தெரியுது, யாரை உட்கார வச்சு தலைமையும் அவங்களுக்கு வேலை வாங்க தெரியும். அப்ப அவர் மினிஸ்டரா இருந்தாருன்னா அந்த அம்மா வந்து அந்த அளவுக்கு எல்லா மினிஸ்டரையும் வழிநிறுத்தி தராங்க. அந்த ஆற்றல் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்குன்னு நம்பலாம். நம்ம அவர் அப்படித்தான் நடத்திட்டு போவாரு. நீ யாரா வேணா இரு, நீ எந்த மூல முடுக்கல்னா நீ ஆட்டோ டிரைவரா இருந்தாலும் சரி, அல்லது சிறு தொழில் கூலி தொழிலாளர் இருந்தாலும் நீங்களாம் இருங்க, உங்களுக்கு என்ன பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் நான் தரேன். ஸோ தலைமை பண்பு அவர்கிட்ட இருந்து புரிதல் இருந்துட்டாவே பண்ண முடியும்ன்றது என்னுடைய பார்வையில். அது இன்னொன்று அவர்கிட்ட முதல்ல கேட்ட அவருடைய பலம் என்னது, தாவேகாவின் பலம் என்ன பலவீனம் என்ன, இவர் முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு பின்னாடி வந்தார். அதை நான் கொஞ்சம் மாற்று சிந்தனையோடு பார்க்கிறேன். அவருடைய பலம்ன்றது மக்கள் தான் பலம், மக்கள் தான் அவருடைய பலமே. நான் என்ன சொன்னேன், இவரு என்ன புதுசா இந்த பாருங்க இங்க பாருங்க இது மாதிரி ஆளுங்களாம் இப்ப என்னங்க கேள்வி கேட்டாங்க. திமுக பலம் என்ன பலவீனம் கேட்டாங்க. இப்போ தாவேகாவுக்கு பலம் பலவீனம் வருது, அவர் திமுகலே இன்னும் இருக்காரு. அது சரி, உங்களுக்கு ஆள் தேவைன்னு யாருன்னா கூப்பிட்டு நான் சொன்னதுதானப்பா அவரும் சொன்னாரு. இது என்ன புதுசா சொல்லுங்க கேக்குறாரு. மக்கள் பலம் தான் அவருக்கு. மக்கள் பலம். பலவீனம் என்ன? பலவீனமும் சொல்லியாச்சுலப்பா. என்ன சொன்னாரு? அதுவே அதே மக்கள் தான். அதே மக்கள் இல்ல, பலவீனம் இப்ப இவர் மாறிட்டாரு. அதே மக்கள் இல்ல, அவர் கூட இருக்கிற கேட்க வேண்டவர் தான். அப்போ அவங்கதான் பலவீனம். அது மாதிரி ஒரு சிலர்னாக்கா அந்த கட்சியில இப்ப 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10ல வந்து ஒரு 5 பேர் பண்ற சேஷ்டிங்க எல்லாமே தான். வேற மற்றபடி இந்த மரத்துல ஏறுறது, இந்த இப்போ வந்து பேரெல்லாம் கூட வச்சிருந்தாங்க ஒரு சிலர், ஆனா எல்லாம் காணாம போயிட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னா, நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப வந்து ஒருத்தர் மேல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, இது வராது அப்படின்றாங்க. சரி வந்துச்சு, அப்போ இந்த விமர்சனம் வைக்கிறாங்கல்ல அவங்க என்ன ஆவாங்க? அவங்க ஆக்சுவலா மக்கள்கிட்ட முகத்துல மக்கள் வந்து அவங்க முகத்துல கரிய பூசுவாங்க. ஏன்னா நீ சொன்னது எதுவுமே நடக்கலையா, அவமானப்படுவாங்க. எங்க அவமானப்படுற மாதிரி தெரியலையே, அந்த இதை கடந்து போய் இன்னொன்றுல போய் உக்காந்துக்கிறாங்க. இப்ப வந்து ஒரு டார்கெட்டா ஒரு விஷயத்த அவங்க பண்றாங்க, அவங்களுக்கு அவங்க சொன்னது நடக்காத பட்சத்துல அவங்க அந்த இதுக்கான தகுதியானவங்க இல்ல. இப்ப வந்து நீங்க சொல்றது நடக்கல,
அப்ப தகுதியானவங்க இல்ல. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு சேனலுங்க பேட்டி எடுக்கிறதுன்றதுலாம் ஒரு இது நாகரிகமற்றது. ஆமா. அப்ப ஓகேங்களா? மக்கள் நிராகரிக்கணும் அவங்கள. நிராகரிக்கணும். இது பாருங்க, இது மாரி ஆளுங்கலாம் இப்படி உட்கார வச்சு தூக்கி போட்டுன்னு உட்கார வச்சுன்னு இருந்தாக்கா, ஏங்க என்னங்க சேனல் நடத்துறீங்களா? என்னங்க நடத்துறீங்க? ஏங்க என்ன தூங்கறதுக்குன்னே வந்துக்கிறீங்களா? சும்மா இது மாதிரிலாம் பண்ணி கிடக்காதீங்க. அடுத்த கேள்வி நீங்க கேட்டுருங்க. அடுத்த கேள்வின்னு பதில் வருதோ இல்லையோ ஃபுட்டேஜ் வரணும், அதானே சேனலுடைய வேலை. டிவிக்கு சொன்ன எல்லாத்தையும் எல்லா ஆஹ், விஷயத்தை எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியுமா? தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை எல்லாத்தையும் சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா? வழக்கம் போல அந்த பக்கத்துல இருந்து வாங்க நீங்க. அண்ணன் கிட்ட இருந்தேவா? ம். அண்ணன் தூங்கிட்டாருண்ணே. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அடுத்த கேள்விண்ணே, டிவிக்கு சொன்ன எல்லா தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்ற முடியுமா? என்னங்க எல்லாமே என்ன கேக்குறீங்க? நான் பேசும் போதெல்லாம் நடுவுல இவர் பேசுறாரு இல்ல அவர் பேசுறாரு. சார் நீங்க சொல்லுங்க சார். ஏன் இது என்னத்து கூண்டு நியாயமான வந்து கேள்வி எதுக்குமே சொல்லியாது. ஆ, நாங்க ஏதாவது பேசுறோம். கேளுங்க. விஷயத்தையாவது கொஞ்சம் மக்களுக்கு விலாவரியா புரிதல் வைங்க. சொல்லுங்க. சொல்லிடுவாரு. டிவிக்கு அறிக்கை என்னென்ன அறிக்கை கொடுத்திருந்தாங்க, தேர்தல் அறிக்கைங்க. தேர்தல் அறிக்கை என்னென்ன கொடுத்திருந்தாங்களோ அது எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்ற முடியுமான்றது முதல்ல வந்து அவருக்கு மெஜாரிட்டி வேணும். மெஜாரிட்டி இருந்தால் தான் வந்து அவர் நிறைவேற்ற முடியும். அதுக்கே இன்னும் அவருக்கு மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கு. இல்லைன்னா மெஜாரிட்டி வந்து ஜெயிச்சுட்டாங்க. நீங்க கேட்டு தேர்தல் அறிக்கைங்க. சட்டசபையில ஆட்சி அமைக்கிறதுக்கு மெஜாரிட்டி கேட்கல. நீங்க சொன்னது தேர்தல் அறிக்கை நிறைவேற்றுவாங்களா? அவர் ஏதாவது சொல்லி போட்ட விடுங்களா? சரிங்க, விடுங்க. ஏதாவது ஒண்ணுதான் சொல்லுங்களேங்க. ஜெயிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வர விஷயத்த கேக்குறேன் நான். கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அவர் வந்து செய்வார், கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வார். அது கேள்வி இல்ல. தேர்தல் அறிக்கை நிறைவேற்ற முடியுமா, அவரால முடியாதா? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது செய்வார். இவரு அதுதான் நான் என்னத்த சொல்றேன். சொன்னதே செய்வாரு. இவரு என்ன செய்ய போறாருன்னு தெரிஞ்சு நீங்க தூங்குப்பா. நீங்க கேளுங்க கேள்விய. கேளுங்க, சொல்லுங்கண்ணா நீங்களே. ஆனா நீங்களாவது சொல்லுங்கண்ணே. தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுவாரா? இது வந்து அவர் முதல் முறையாக ஆட்சி அமைக்கின்ற ஒரு விஷயம். அப்போ நான் வந்து அதை நிறைவேற்றியே ஆகணும். நிறைவேற்றி ஆகணும்ன்றது அவருடைய நிர்பந்தம். அப்போ நிறைவேற்றுவாருன்னு நம்ம நம்பணும். ஏன் நம்பணும்னா, நான் சொல்லிட்டேன் இல்லையா, அதுக்காவது செய்வேன்ல. ஆனால் பொருளாதாரத்தின் அடிப்படையில் பல்வேறு சிக்கலை அவர் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார். அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. சிலிண்டரு 1000 ரூபாய் ஒரு சிலிண்டரு. 6 சிலிண்டர் கொடுக்க முடியுமான்றது சாத்தியமான்னு பார்க்கணும். இன்னொன்று 2500 ரூபாய் மாதம் பெண்களுக்கு கொடுக்கறது. 2,4 லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு. குறைஞ்சபட்சம் 1 லட்சம் பேருக்காவது, 1 கோடி பேருக்காவது, 2,4 கோடி இருக்கு. 1 கோடி பேருக்கு தரணும். 1 கோடி பேருக்கு 1 ரூபாய் கொடுத்தாவே 1 கோடி ரூபாய். 2500 கோடி தேவை. மாசம் அவர் ரெடி பண்ணணும். இது அதே மாதிரி தாய் மாமன் சீதனம்னு இருக்கு. கல்யாணம் ஆகுது ஒரு 25 லட்சம் பேருக்கு ஆயிடுச்சுன்னா 1 லட்சம் ரூபாய் நகை, அது ரெடி பண்ணணும். ஸோ இதெல்லாம் அவர் எப்படி பண்ண போறாரு நமக்கு ஐடியா தெரியாது. ஏன்னா பொருளாதாரம் நிபுணர் நம்ம கிடையாது. பட் அவர் பண்ணியே ஆகணும்னு நிர்பந்தம், அதனால அவர் பண்ணுவார். அப்ப விலைவாசி உயருமான்னா அது எனக்கு தெரியாது. ஏன்னா அப்படி வரியின் வாயிலாகவோ அல்லது மத்திய அரசின் கடனோ அல்லது உலக வங்கியில் கடனோ வாங்கணும். அந்த கடன் வந்து ஏற்கனவே வாங்கியிருக்காங்க. இப்ப அனுமதி கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. இவ்வளவு ரூபாய் வரைக்கும் தமிழ்நாடு வாங்கிக்கலாம்னு சொன்னா ஒருவேளை வாங்கலாம். அப்படி வாங்கி தான் செய்ய முடியும்னும் போது அவர் என்ன நிலைப்பாடு எடுப்பாருன்னு தெரியாது. ஆனா சொன்னது செய்வார்ன்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த மக்களுக்கு இருக்கு. செய்வார் அப்படின்னு நம்புவோம். ஆனா உங்களோட கருத்து? இல்ல, அவர் சொன்னபடிதான் கண்டிப்பா வாக்குறுதி கொடுத்துருக்காரு. மக்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க. செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை தான். இல்ல அண்ணன் ஒரு சின்ன மேக்ஸ் போட்டு கொடுத்திருந்தாரு. இப்போ இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. ஆனா எப்படி வந்து ஆமா. இத இப்ப செய்ய போறாரு பாத்தீங்கன்னா அப்படின்னும் அவரோட போது. திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து டோட்டலா வந்து அவரோட திட்டம் 5 வருஷம் அவரோட ஆட்சி முடிவுல அவர் சொன்ன திட்டத்துக்குலாம் எவ்வளவு ஆகுதுனாக்கா 12 லட்சம் கோடி வருது. அவரோட திட்டத்துக்கு வந்து 12 லட்சம் கோடி வருது. இந்த 12 ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன்ல தமிழ்நாடு இருக்கு. இப்போ வந்து அந்த 12 லட்சம் கோடி வருது. இப்போ இந்த 12 லட்சம் கோடி நம்ம அவரு சமாளிக்கணும்னா இதுக்கு மாற்று வழி ஏதாவது வச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா வந்து அவரோட அரசியலே வந்து நம்ம பார்க்கும்போது மற்ற அரசியல் மாதிரிலாம் இல்லை. இப்போ அவரோட அரசியலே வேற மாதிரி இருக்கு. அவரோட பிரச்சாரம் இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16, 17 இதுக்கு தான் போயிருப்பாரு. அவரோட பிரச்சாரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேச இல்லை. அதிகமா பேசியிருக்கிறத பார்த்தாக்கா ஒரு 10 மணி நேரம் பேசினா ஒஸ்தி. இது வரைக்கும் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நாள் கூட இல்ல, ஒரு 10 மணி நேரம் தான் பேசியிருப்பாரு. இது எல்லா வரைக்கும் மேடையும் அவரு சேர்த்து. எல்லா மேடையும் சேர்த்து. அதனால வந்து அவரோட அணுகுமுறை எல்லாமே ஒரு புதுசா இருக்கு. நமக்கு ஒரு இதா இருக்கு. அவரு கூட பயணிக்கிறவங்களும் அந்த அளவுக்கு அவருக்கு ஐடியாஸ் எல்லாம் நிறைய கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வெற்றிகரமா இதை வந்து கடந்து போவார். பார்க்கலாமே. அப்ப விலைவாசி உயரும்ன்ற ஒரு இது வருமா இல்ல, சுச்சுவேஷன்? கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்ப திமுக அரசுக்கும் அதிமுக அரசுக்கும் என்ன டிஃபரெண்ட் இது பண்ணீங்கன்னா, திமுக என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அதுல வந்து எப்படி சொல்றதுன்னா, அதுல வந்து ஊழல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா டக்குன்னு வந்து அவரு கலைஞர் ஐயா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஏழை மக்கள் கையில இதுல கை வைக்க மாட்டாங்க. அத்தியாவசிய இதுல வந்து கை வைக்க மாட்டாங்க. அவங்க பெரிய பெரிய இதுல போவாங்க. அத்தியாவசிய இதுல கை வைக்க மாட்டாங்க. ஆனா வந்து ஏடிஎம்கே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா?
டக்குன்னு வந்து இந்த பால் விலை, அந்த பஸ் கட்டணம் இதெல்லாம் வந்து ஒரு நேரத்துல வந்து ஜெயலலிதா அம்மா பீரியட்ல வந்து பண்ணாங்க. அது வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு இதா போச்சு. ஆனா இவங்கள விட இவங்க தான் வந்து அதிக இதுல ஈடுபட்டு இருக்காங்க. இருந்தாலும் மக்கள் மத்தியில எது பேசப்படுதுன்னா, இந்த பால் விலையும் இந்த இதுவும் ஏத்துறாங்க பாரு. அதுலதான் கொஞ்சம் எதிர்ப்பு வருது. ஆனா இவரு எடுத்துட்டு போற ஆட்சியில மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம சாமானிய மக்கள் வந்து சமாளிக்கிற அளவுக்கு தான் எடுத்துட்டு போவார்ன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு விலைவாசி சின்ன சின்ன பொருள்ல ஏறாதுன்னு நினைக்கிறேன். அத்தியாவசிய பொருள்ல. அத்தியாவசிய பொருள்ல ஏறாது. ஆமா. ஆனா இப்போ நமக்கு அத்தியாவசிய பொருளையும் தாண்டி இப்பவே நம்ம வந்து எல்லா பொருள்லயுமே விலைவாசி அதிகமா இருக்குது. நம்ம பொருளாதார ரீதியா வந்து இது இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லா இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் டெய்லி இதெல்லாம் கம்மியா இருந்தா நல்லா இருக்கும். இந்த ஆட்சியில மட்டும்தான் இது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாற்று அரசியல் வேணும்னு சொல்லி தான் நம்ம டிவிக்கு ஓட்டு போட்டு 108 தொகுதியிலையும் ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த பொருளாதார ரீதியா வந்து அது அதிகமாகுமா இல்ல கம்மியாகுமா? இல்ல அததான் நான் திரும்ப சொல்றேன் என்னன்னாக்கா, அத்தியாவசிய பொருள் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் அத்தியாவசியமா யூஸ் பண்ற பொருள்ல எடுத்த உடனே கைய வச்சாக்கா, அதுல இது பண்ணாக்கா, மக்கள் எதிர்ப்பு உண்டாகும் கன்ஃபார்ம். ஆனா வந்து அத தவிர்த்து அடுத்த இப்ப வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்ப நல்ல ஒரு ஹை ஃபேமிலிக்கு ஒவ்வொரு விஷயம் ஏதாவது காரு அது மாதிரி சம்மந்தப்பட்டது, அது மாதிரி ஹை லெவல்ல ஏதாவது வாங்குறாங்க. இந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இது மாதிரி இதுலலாம் வாங்குறாங்க. இதுலலாம் கொஞ்சம் நம்ம நாட்டுல உண்டு பண்ற நம்மளோட தமிழ்நாட்டுல உற்பத்தி பண்ற பொருள்ல இது மாதிரி வரி போடுறது, இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு பெருசா தெரியாது. அதனால வந்து இந்த ரீதியா வரமாட்டாங்க. அந்த இதுல போவாங்கன்னு என்னோட ஒரு கருத்து. அதாவது லக்ஸரியா இருக்கக்கூடிய விஷயங்களை ஏத்தனா மக்களுக்கு பாதிப்பு இருக்காது. நான் ஒரு 52 இன்ச்சு டிவி வாங்குறேன்னா அது லக்ஸரி. அது வாங்கக்கூடியவங்க தரமே வேற. அவங்க கிட்ட அது ஒரு வரி போட்டா கூட பெருசா தெரியாது. உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 25 லட்சம் ரூபாய் கார் வாங்குறாங்கன்னா அது வேற. ஒரு 5 லட்சம் ரூபாய் கார் வாங்குறவங்க வேற. அது மாதிரி லக்ஸரி உள்ள போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. அன்றாடம் பிழைப்பு நடத்தக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய பாதிப்பு ஏற்படாத வகையில ரேட் எதுவுமே ஏத்தலாம் நல்லா இருக்கும்னு அவர் சொன்னார். இன்னொன்னு அவரே சொன்ன ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மாற்று அரசியல் மட்டுமல்ல, மாற்றத்துக்கான அரசியல்ன்றாரு. அதாவது மாற்றத்துக்கான அப்படின்னா, என்னுடைய சிந்தனையும் செயலும் வேறன்றாரு அவரு. இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சிகள் மீடியாவை சந்திச்சே ஆகணும். அப்பதான் அரசியல்வாதின்னாங்க. இவர் சந்திக்கவே இல்லையே. எந்த தொலைக்காட்சியும் சந்திக்கல, எந்த பத்திரிகையாளரும் சந்திக்கல. அப்ப இது வந்து ஒரு மாற்று அரசியல் என்னன்னா, சந்திக்காம கூட அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு மக்களை நேரடியா சந்திச்சு தான் ஆகணும். ஓடி போய் அவங்கள பார்த்து ஆகணும்ன்றது இல்ல. என்னால் பார்க்க முடிந்தவரை இப்போது பார்ப்பேன், வெற்றி பெற்றவரை உங்களை வந்து பார்ப்பேன். இது ஒரு மாற்று அரசியல். அரசியல்னா இப்படிதான் இருக்கணும் ஒரு வரையறுக்கப்பட்ட விஷயம் இருக்கு. அவர் அப்படி அது உள்ளே இல்லையே. அதை தாண்டி ஒரு அரசியல் தானே அவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பொருளாதார வல்லுநர் அவர்கிட்ட பக்கத்துல இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். வேற ஒரு நான் இவ்வளவு சொல்றேன்னா அதுக்கு என்ன வழின்றது வழிவகுத்து வச்சிருப்பாரோ அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா மாற்று சிந்தனையோடு இது பாக்குறவரு இந்த வார்த்தையை விடுறாருன்னா அப்ப அதுக்கான தீர்வு ஏதோ ஒரு வழி பண்ணி வச்சிருப்பார். அப்ப விலைவாசியும் உயரக்கூடாதுன்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனை அவருக்கும் தெரியும். அப்ப இதெல்லாம் ஏத்தலாங்க, இதெல்லாம் ஏத்தலாம் இந்த ஏத்த வேணாங்க. ஏன்னா ஏத்தனா மக்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு இவரே கூட சொல்லியிருக்கலாம். அதனால இது பொறுத்து இருந்து பார்க்கணும். என்னை பொறுத்தவரை அவர் ஒரு மாற்று சிந்தனையோடு செய்யும்போது எல்லாமே வேற மாதிரி மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவருடைய கட்சி தொண்டர்கள் பேர் கெடுக்காம இருந்தா அதுதான் அவருக்கான மிக முக்கியமான வேலையா பார்க்குறேன். ஏன்னா, முதல்ல இவர் எனக்கு ஆவாதுன்னும் போது, எதிரியே இவர் மேல பழி போட பார்ப்போம். இதுல இவங்க கூடுறவரே இவருக்கு குறைச்சல் அதாவது அன்பின் பால் இவர போட்டு நோண்டி இருந்தாங்கன்னா, அவங்களும் சரி பண்ணுவாரா? இப்ப நான் குடுக்குற குறைச்சல பார்ப்பாரா? அதனால அது மட்டும் கரெக்ட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஒரு கேள்வி. திமுக சட்டசபையில எந்த மாதிரியான பிரச்சனைகளை எழுப்புவாங்க? இப்போ பிரச்சனை பண்ணா நான் தான் பண்ணணும். என்னையே கேட்குறீங்களே, இவர ஏங்க கேட்க மாட்றீங்க? இவ்வளவு நேரம் நான் பேசலையா? நீங்க கேட்கலையா? காது கேட்காதா உங்களுக்கு? ஏன்னா நீங்க பேசுனீங்க. ஆனா என்னதாங்க முதல்ல கேள்வி அங்க பாருங்க. அண்ணே, எழுந்திருங்கண்ணே. சொல்லுங்க. திமுக சட்டசபையில எந்த மாதிரியான பிரச்சனைகளை எழுப்புவாங்க? அது வந்துங்க என் பொண்டாட்டிக்கும் என் மாமியாருக்கும் நேத்து பொண்டாட்டிக்கு, சண்டைங்க. மாமியாருக்கு, அப்புறம் உங்க மாமனாருக்கு இந்த சண்டை இதெல்லாமா பத்தி கேட்டு கிடக்குறாங்க. அங்க கேள்விய முதல்ல கேளுங்க. சொல்லுங்க. ஆனா திமுக சொல்லுங்க. சட்டசபையில எந்த மாதிரியான கேள்வி குடும்ப சண்டை எல்லாம் என்னங்க சொல்ல நல்லா அச்சு வேட்டிக்கிறாங்க பொழுது. ஆனா நீங்களே சொல்லிருங்கண்ணே. என்னென்ன அவர் வீட்டு பிரச்சனை நான் எப்படிங்க சொல்ல முடியும்? இல்ல, அவரு பிரச்சனை இல்ல. என்ன நீங்க அப்படிதாங்க கேக்குறீங்க? நீங்களே சொல்லுங்கன்னா அவங்க வீட்டு பிரச்சனை நமக்கு எப்படி தெரியும்? அரசியல்லாம் பேசலாம். ஆமா, அதான் நைட் எல்லாம் தூக்கம் இல்ல. உண்டை குத்தாங்களா? உண்டியா டிவி எல்லாம் சரி, தூங்கு. இப்போ கேட்ட கேள்விக்கு அண்ணன் பதில் சொல்லுவார். ஆனா நீங்களாவது சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன? திமுக சட்டசபையில எந்த மாதிரியான பிரச்சனைகளை எழுப்புவாங்க? ஐயோ, அவங்க ஏகப்பட்ட பிரச்சனையை எழுப்பாங்க. பாருங்க, சீட்டு ஏதாவது குத்திக்கிச்சுன்னா காலில் பாருங்க அவங்கதான் ஊசி வச்சிட்டாங்கன்னுவாங்க. இதெல்லாம் ஐயோ வரப்போற 5 வருஷம் அப்படியே முள்ளு மேல நிக்கிற மாதிரி நிக்க போறாரு.
அவங்க பண்ற பிரச்சனையெல்லாம் அப்படிதான் ஆக போகுது. அவங்க வந்து பிரச்சனைய என்ன மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆண்டவர்கள். எந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவங்க அனுபவிச்சாங்களோ, அதெல்லாம் நல்ல அனுபவ ரீதியா தெரியும். அப்போ அத அதுல ரொம்ப துல்லியமா பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மள கேட்டாங்க இல்லையா? அவங்க ஆளும்போது எதிர்க்கு கேட்டிருப்பாங்கல்ல, அந்த கேள்வி எல்லாம் இவங்களுக்கு தெரியும். இப்போ பார்ப்பாங்க. இது நடக்கலாம், நம்மள இப்படிலாம் கேட்டாங்களா, அதெல்லாம் பண்ணி கார்னர் பண்ணுவாங்க. இவங்க புதுசா வந்திருக்கிறதால அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இவங்களுக்கு கொஸ்டின் நெறைய இருக்கு. ஏன்னா இவங்க அதெல்லாம் அனுபவிச்சிருக்காங்கல்ல. பல கேள்விகள் உள்ள இருக்குங்க. எந்த மாதிரி கேள்வி கேட்டா கரெக்ட்டா இருக்கும். ஏற்கனவே நம்மள கேட்ட கேள்வி மாரி இவங்க கேட்பாங்க. பட் எதிர்த்து உட்கார்றவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க, என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நெறைய கேள்விகள் கேட்பாங்க. சரிங்கண்ணே. சட்டசபையில பிரச்சனைய தாவேகா எப்படி அணுகும்? என்ன கேட்டீங்களா? இவர கேட்டீங்களா? உங்களை தாங்க கேட்டாரு. ஏங்க அங்க ஒருத்தர் இருக்காரு. அவரு கேட்கவே ஆமா, மாட்டாரா? அவர் அவங்க பொண்டாட்டி அடிச்சு மஞ்சா பத்து போடுற மாதிரி பண்ணி விட்டுக்குது. அதை பத்தி பேசுங்கிற. போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. அவரு கதையெல்லாம் விடுங்க, நீங்க பதில சொல்லுங்க. தாவேகா சட்டசபையில் பிரச்சனை எப்படி அணுகும் அப்படின்னா, உங்கள மாரி தான் அணுகும். இப்ப அவர் எதுவுமே பதில் பேசல. பட் அது ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலையே நீங்க. அத அந்த பிரச்சனை நீங்க பிரச்சனையா பார்த்து, ஏங்க பேசுங்க, சொல்லுங்க அப்படின்னா அது அப்படியே போயிட்டு இருக்கும். உங்கள மாரி அணுகுனா பிரச்சனையே இல்ல. சரி சொன்னா சொல்லு, இருக்கிறவங்க வரைக்கும் சொல்லுங்கப்பா அப்படின்றீங்கன்னா, இந்த மாதிரி தான் அணுகும். ஏன்னா அவங்க முதல் முறையா உட்காரும்போது, இது எந்த மாரி கேள்வி, இதுக்கு நான் என்ன பதில் சொன்னா என்ன ரியாக்ட் ஆகும்லாம் தெரியாது. அதனால மோஸ்ட்லி அவங்க தெரியலன்ற மாரி உட்காந்துடணும். இல்லன்னா தெரிஞ்சா பதில் சொல்லணும். இப்படி இருந்தா அணுகும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவங்களோட இதே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளவு விமர்சனம், அந்த விமர்சனத்துக்குலாம் பதில் சொல்லல அவங்க. ஆமா. விமர்சனத்துக்கு எதுக்குமே அவர் பதில் சொல்லல. ரிசல்ட் மட்டும் காமிச்சாங்க. ரிசல்ட்டை மட்டும் காமிச்சாரு. அதுதான் ஒரு வெற்றின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பெரிய இருக்கும். ஒரு அவரோட பெரிய ஒரு தந்திரம், இது ராஜதந்திரம், இதெல்லாம் இது அடங்கும்னு நினைக்கிறேன். இல்ல அரசியலே ஒரு மாற்றம் தான் அது. உண்மையிலேயே பார்க்க போனா மாற்றம் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணி ஆகணும். நேரடியா உங்களை கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லணும். பட் பதில் சொல்லாம, நீங்க ஏங்க பத்திரிக்கை பார்க்க மாட்டீங்க எல்லாத்தையும் கேட்டாங்க. ஒரு இடத்துலயாவது ஆமாங்க பார்க்க மாட்டேன், பார்ப்பேங்க. இப்படி எதுவுமே சொல்லல. அப்படியே பாஸ் பண்ணியிருந்தாரு. அப்ப என்ன ஆகும்? கெட்ட பேர் வந்துரும் அப்படின்னாங்க. அவரு கொள்கையே கிடையாதுன்னாங்க. கொள்கை இருக்குன்னு கத்தி கத்தி பேசல அவரு. ரைட் சொல்றாங்களா, சொல்லிக்கிட்டோம். இப்படியே தான் அணுகிட்டு இருந்தார் எல்லாமே. அதே மாதிரிதான் இப்ப துறை சார்ந்த மினிஸ்டர்லாம் வந்து செலக்ட் பண்ணுவார். இப்போ ஒருவேளை அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியல, இல்ல சொல்ல முடியலன்னா கொஞ்சம் அமைதி காப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க கேட்ட கேள்வி பரிசீலனை செய்வோம், அல்லது நாங்கள் என்னன்னு பார்த்து சொல்லுவோம்னு சிம்பிளா முடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி நீங்க பண்ணும்போது அதை பண்ணீங்களா என்னமோ எங்களை கேள்வி அப்படிலாம் போவாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க இப்பதான் உள்ள போயிருக்காங்க சட்டசபை உள்ள. அதனால அப்படிதான் அணுகுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு 3 பேரும் ரொம்ப தெளிவா, ரொம்ப விளக்கமா பதில் சொன்னீங்க. ரொம்ப என்ன நன்றி. சொன்னீங்க? 3 பேரா? ஆமா 3 பேரு. யார் 3 பேரா? நீங்க 3 பேரு சார். பார், இன்னொரு வாட்டி இந்த சேனல் கூப்பிட்டா வரவே மாட்டேன் நான், பாத்துக்கோ. வந்ததுல இருந்தே தூங்கின்னு கிடக்குது. 3 பேரா? ஏங்க இன்னொரு வாட்டி கூப்பிட்டா நான் வரமாட்டேங்க. நாங்களும் வரமாட்டேங்க. என்னங்க சும்மா வரமாட்டேன் உட்காந்து கேக்குறீங்க. நீங்க அவரை வச்சா நிகழ்ச்சி ஆமா ஆமாங்க, வேலைக்கு ஆகாது. ஏங்க பாருங்க எப்படி பண்றாங்க. ஆனா இப்ப வீட்ல என்ன பிரச்சனை அதெல்லாம் சொல்லுங்க. எல்லாம் அடிக்கிறா, மாமியாரன்னு சேர்த்து அடிக்கிறா. அதை பத்தியே அதுல பேசலாம். உடம்பெல்லாம் வந்து இல்லைண்ணே. உடம்பெல்லாம் வலிக்குதான். ஓ வாடா, எல்லாரும் புடிச்சுட்டு போய் வலிக்கலாம். காட்ட குடுத்துருக்கியா?